ஏடி ஏய் உன்ன மாதிரி பேசிக்கலாம் எதுக்குடி கல்யாணம்? சுமங்கலின்னு சொல்லி எல்லா கடவுளையும் ஏமாத்துறியா? நீ யார வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. என்கிட்ட பணம் ஐஸ்வர்யம் எதுவும் இல்லாதனால தானே என்ன நீ இப்படி ஏமாத்துற? மரியாதையை சொல்லு. இத பார், உனக்காக என் கையை நான் சுட்டுக்கிட்டேன் பாருடி. உனக்காக எங்க அப்பா அம்மாவை நான் தள்ளி வச்சேன். என்னோட நல்ல குடும்பத்தை நான் பாழாக்குனேன். இதெல்லாம் யாருக்காக நான் செஞ்சேன்? நீ வச்சிருக்கியே அவனுக்காக தாண்டி செஞ்சேன். சொல்லு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போடி. இவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது இருக்கா? வாய்க்கு வந்தபடி கத்துறீங்களே. என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் காமிக்கிற வாங்க. நடக்கலன்னு சொல்றீங்களே, இதுல ஏன் தப்பா ஒண்ணு இல்ல. அவர் கேட்டு பாருங்க. தப்பு அவளோடது இல்லப்பா, எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக, பணக்காரனா வாழறதுக்காக, என் லெவலை மெயின்டைன் பண்றதுக்காக இவளை ஒரு பலிகடா வாக்கிட்டம்பா. இவன் அப்பா கிட்ட நான் வரதட்சணையா 1 லட்சம் கொடுத்தாதான் உங்க கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டேன். அவரும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு 1 லட்சம் ரூபா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான்ப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தெரிவிச்சேன். இந்த விஷயத்தை உன்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். அவர் கொடுத்த அந்த வரதட்சணை பணத்தை நான் ஊதாரித்தனமா தண்ணி அடிச்சே செலவு பண்ணிட்டேன்பா. நான் ஒரு மகா பாவிப்பா. என்னாலதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நரகமாச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. இந்த மகா பாவியை மன்னிச்சிரு. இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது. கோகிலா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட எதுவுமே தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கோகிலா. அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு சந்தேகம் தான் கேட்கணும். என்ன அது? வரதட்சணை வாங்கின விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு நினைச்சதா நான் உங்களுக்கு எந்தவித சொகத்தையும் கொடுக்காம இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா அம்மா தெருவில் இருக்கும்போது நான் உங்க கூட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டேன். மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். நான் ஆம்பளன்ற திமிர்ல உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை நான் கொடுத்திருக்கேன். அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கை தொடங்குவோம். அக்னி சாட்சியா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நீ என் பொண்டாட்டினா புருஷனோட சரிபாதின்னு சொல்லுவாங்க. அதனால உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. வா, உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்வோம். வா, அவங்களோட நிம்மதியா வாழலாம்.